வணக்கம் and welcome back to our channel. So எல்லாரும் இந்த காலகட்டத்தில் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாலையும் ஆன்லைனில் சம்பாதிக்க முடியுமா, per day 1000 rupees சம்பாதிக்க முடியுமா, per day 3000 rupees சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் முழுக்க தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 5 வழிகளில் நம்மளால ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும். அந்த 5 வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழு நீளமாக பார்க்க போகிறோம். நம்பர் 1, யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கண்டென்ட் மேக் பண்ண போகிறீங்களா, அந்த கண்டென்ட் காமெடியாக இருக்குமா, இல்லை எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்குமா, அப்படி இல்லைனா குக்கிங் கண்டென்ட் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு விஷயத்தை வந்து மேக் பண்ணிக்கணும். நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட் பண்ண போகிறோம், அந்த கண்டென்ட்டை எப்படி டெலிவர் பண்ணணும், எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட கண்டென்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸான கண்டென்ட்டை கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. அது மூலிமா நிறைய அமௌண்ட்டை உங்களால் வந்து சம்பாதிக்கவும் முடியும். நீங்கள் ஒரு வேளை யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம் பிகில அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2வது இடத்தை பிடிக்கிறது கிரியேட் பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எப்படி நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ வீலாக் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி பிளாக் அப்படிங்கிறது வந்து கூகுள் சும்மா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, ஒரு விஷயத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக அக்யூரேட்டாக பேச முடியும் அப்படிங்கிற போது நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் பேச முடியாது ஆனால் கண்டென்ட்டை சூப்பராக சொல்லுவேன், நல்லா எழுதுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூகுள் கிட்ட போயிட்டு பிளாகை வந்து ஓப்பன் பண்ணி பிளாகை கிரியேட் பண்ணி அதில் உங்களோட கண்டென்ட்டை பேசுறதுக்கு பதிலாக எழுதவும் ஆரம்பிச்சிடலாம். அப்படி எழுதுனீங்க அப்படின்னாலும் கூகுள் கிட்ட இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இல்லை, நிறைய அமௌண்ட், அதுவும் யூடியூப்பை விட கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமான அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமும் இல்லை. 3வது விஷயம் ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு வெர்ஷன் தான். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, என்னால் முகத்தை வந்து காட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் வந்து பிளாகிங் போவாங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம முகமெல்லாம் காட்ட தேவையில்லை, நம்ம வந்து ரிட்டர்ன் தான் பண்ண போகிறோம், ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாகிங் போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை தவிர்த்து எனக்கு பிளாகிங்கும் தேவையில்லை, வீடியோ பண்ணுறது வேலையும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சில ஸ்கில் இருக்குங்க. அதாவது நான் நல்லா ஃபோட்டோஷாப் பண்ணுவேன், நல்லா ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன், போஸ்டர் ரெடி பண்ணுவேன், ஃபேஸ்புக் கவர் பேஜ் ரெடி பண்ணுவேன், தம்ப்நெயில் நல்லா ரெடி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா வெப்சைட் நல்லா டிசைன் பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஹேப்பே ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சம் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீலான்சரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு சர்டன் ப்ராஜெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை குறிப்பிட்ட டேட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி அவங்ககிட்ட சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சர்டன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஃப்ரீலான்சரில் நிறைய அமௌண்ட்டை சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம். 4th one is a become an influencer. நான் எப்படி ஃப்ரீலான்சரை ஒரு ஹோல்டர் வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லணும், அதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது ரொம்ப நியூவர் வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சில பேர் டிக்டாக், மோஜி, யூடியூப் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் கண்டென்ட் மேக் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. சில பேர் குக்கிங் பண்ணுவாங்க, சில பேர் எஜுகேட் பண்ணுவாங்க, சில பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க, அதாவது மக்கள் பார்க்கக்கூடிய மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இன்ஃப்ளூயன்சராக கூட நீங்கள் வேலை செய்யலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க சேல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட அந்த ப்ராடக்டை கொடுத்து இதை பற்றி பேசுங்க, உங்களோட வியூவர்ஸ் கிட்ட வந்து சொல்லுங்கள், ஸோ அப்படி சொன்னீங்க அப்படின்னா எங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து யூடியூபர்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த யூடியூபர்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணி கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் அதை பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சன்மானம் அந்த யூடியூபருக்கு அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பல லட்சம் இல்லை கோடிகளில் கூட வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாட் ஓன்லி யூடியூபர், நீங்கள் ஒரு டிக்டாக்டராக இருக்கலாம், இல்லை வந்து மோஜியாக இருக்கலாம். ஸோ எதிலோ ஒரு இடத்துல நீங்கள் அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறலாம். 5th one is start investing.
ஸோ இப்போ நீங்கள் காசு வச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, அது ஆன்லைனில் போடலாமா வேணாமா, இல்லை ரியல் டைம்லேயே பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் மேலே நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பணத்தை அது மேலே போட்டு பல வருடங்களோ இல்லை பல மாதங்களோ வெயிட் பண்ணி நிறைய ரிட்டர்னிங்ஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஆன்லைனில் தான் சேல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆன்லைனில் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்கள் சேல் பண்ணாலும் நிறைய அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவோட சம்மரிக்கு வந்து வந்துருவோம். இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக ஆன்லைனில் எப்படி நம்ம மணி மேக் பண்ணுறது, ஸ்கில் இருந்தால் எப்படி மேக் பண்ணுறது, ஸ்கில் இல்லைன்னா எப்படி மேக் பண்ணுறது, காசு இருக்கா ஆனால் ஐடியா இல்லை ஆனாலும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போது. அந்த வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். Until then, bye from Udhay. நன்றி, வணக்கம்.